அரசின் நம்பிக்கை தீர்மானம் 144 வாக்குகளுடன் வெற்றி. 60 பேர் வெளிநடப்பு செய்த நிலையில் எதிராக 22 பேர் வாக்களிப்பு, 5 பேர் நடுநிலை. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. அதிமுக எம்எல்ஏக்களில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியை சேர்ந்த 25 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த 22 பேர். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போது வெளிநடப்பு செய்த திமுக எம்எல்ஏக்கள். தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்தும் பங்கேற்கவில்லை. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காத பாட்டாளி மக்கள் கட்சி. பாரதிய ஜனதாவின் போஜராஜனும் நடுநிலை வகித்தார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதி. பிரேமலதா விஜயகாந்த் சுட்டிக்காட்டியவை மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் பதிலுரை. முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். I will rethink about it. தாவேக அரசை சிறுபான்மை அரசு என்று அழைத்தால் மகிழ்ச்சியே என்று முதலமைச்சர் விஜய் பேச்சு. வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாத அரசாக இருக்கும் என நன்றி தெரிவித்து உரை. இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். தாவேக அரசு குதிரை வேகத்தில் செயல்படுமே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடாது என்று முதலமைச்சர் விஜய் விளக்கம். தமிழக முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்களின் எண்ணத்திலிருந்து இம்மி அளவும் விலகாமல் செயல்படுவோம் என உறுதி. இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். ஒரு கட்சியின் தலைவருக்கே தெரியாமல் உறுப்பினரிடம் தாவேக ஆதரவு பெற்றுள்ளதாக உதயநிதி குற்றச்சாட்டு. பிளவுபட்ட அதிமுகவினரின் வீட்டிற்கு முதலமைச்சர் சென்றதாகவும் விமர்சனம். என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தாவேக கூறும் சேஞ்ச்க்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் உள்ளதா என்று மக்கள் கேட்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தாவேக ஆட்சியின் செயல்பாடுகள் மீது மீம் கண்டென்ட்டுகளாக மாறியுள்ளதாகவும் சாடல். பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் சபாநாயகர் மரபுகளை கடைபிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய இபிஎஸ்.
அரசினர் தீர்மானத்தை வழிமொழிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கம். பல்வேறு தலைவர்களை குறிப்பிட்டெல்லாம் இந்த அவையை நடத்துவேன் என்றெல்லாம் கருத்துக்களை அங்கே தெரிவித்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் அந்த கருத்துக்கள், அந்த மரபுகள் கடைபிடிக்கவில்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது ஆதரவு அளிப்போரும் பேசுகின்றார்கள், எதிர்த்து கருத்துக்களை கூறுவோர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசினர் தீர்மானம் என்ற காரணத்தால் வழிமொழிய தேவையில்லை. அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் மற்றும் வாரிய தலைவர் பதவி கொடுக்க ஆளும் கட்சி முயற்சிப்பதாக செய்தி வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சபாநாயகர் ஏற்கக்கூடாது என்றும் வேண்டுகோள். இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தையில் வெளிப்படையாக தகவல் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்க இழுக்க முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய போது தனது ஆதரவு எம்எல்ஏக்களை அமைதிப்படுத்திய CV சண்முகம், எழுந்து சென்று பேசி வந்த சி விஜயபாஸ்கர். நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனை நான் சந்தித்திருக்கின்றேன். முதலிலே வறட்சி, பிறகு புயல், கொரோனா, பிறகு பல்வேறு சங்கடங்கள், இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் நிலையான மதச்சார்பற்ற ஆட்சி அமைய காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என காங்கிரஸ் திட்டவட்டம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவளித்து காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேச்சு. சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல்படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் SP வேலுமணி பேச எதிர்ப்பு தெரிவித்து EPS ஆதரவாளர்கள் அமளி. யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது தன்னுடைய உரிமை என்று கூறி தொடர்ந்து பேச அனுமதித்த சபாநாயகர். யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதை யாரும் குறுக்கிட வேண்டாம். உங்கள் கட்சியின் சார்பில் ஒரு உறுப்பினர் பேச விருப்பம் தெரிவிக்கிற போது அவர் அனுமதிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அவர் அனுமதித்திருக்கிறேன்.